உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அப்படி அமர்த்திடுங்க. அதாவது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றம் சென்று தன்னுடைய கன்னியுரை ஆற்றியது மட்டுமில்லாமல் தன்னுடைய திறமைகளை அல்லது வந்து தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டு தான் தமிழ் மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அல்லது வந்து தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியுமோ அதை வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஆங்கிலத்திலேயோ அல்லது வந்து சிங்களத்திலேயோ தமிழையோ 3 மொழிகளிலேயும் சரளமான உரையாடல் கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் வந்து டாக்டர் அர்ச்சுனா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அண்மையில் கன்னி உரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் அளவுக்கு அதிகமாக போற்றப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்து அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய அந்த படித்தவர் அப்படின்றத வந்து அல்லது தன்னுடைய ஆற்றலை வந்து நிரூபித்திருந்தார் கடந்த பாராளுமன்ற பொதுக்கூட்டத்தில். அந்த வகையில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது இருந்த சின்ன சின்ன தவறுகள் எல்லாவற்றையும் எல்லா தமிழர்களும் மறந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இவர் இப்படியே பயணித்தார்கள் சொன்னால் இவருக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது, மக்களுக்கு இப்போ பணி செய்வதற்கு இவருக்கு வந்து திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரிடமே அல்லாத இந்த சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்லாமல் மக்களிடையேயும் வந்து பொதுவாக பேசப்படுகின்ற விஷயமாக இருந்தது. என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கன்னி உரை வந்து அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா விடயங்களையும் அடங்கிய ஒரு கன்னி உரையாக மட்டும் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அதுக்கப்புறமாக நடந்த கூட்டத்திலும் வந்து மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து சுட்டி காட்டியிருந்தார் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில். இது எல்லாமே பொதுமக்களால் பேசப்படுகிறத மட்டுமல்லாமல் பெரிதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனா வந்து மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் அல்லது மக்களுக்கான ஒரு தீர்வை அரசாங்கத்திலிருந்து பெறுவதற்கு தன்னால் முடிஞ்சவரை முயற்சிப்பார் அப்படின்ற ஒரு வகையில் வந்து மக்கள் பேசுகின்ற விஷயத்தை வந்து நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் இந்த சமூக வலைத்தளங்களில் இன்னமும் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து அவதூறு பரப்புகின்றவர்கள் அல்லது அவர் மீது அவதூறு பரப்பி கொண்டிருப்பவர்களை வந்து நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவ்வாறு பரப்பப்பட்ட ஒரு விஷயத்தான் நான் இன்றைய வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது வந்து அதுக்கு வந்து தலையங்கம் விடப்பட்டிருக்கிறது. சுயநலத்திற்காக நேரத்திற்கு ஒரு வேடம் அப்படின்னு தலையங்கம் விடப்பட்டு தலைவரை விட டக்ளஸ் தேவானந்தா மேலானவர் என்று கேபிட்டல் டிவியில் வந்து வர்ணித்தார். 1987 தலைவர் விட்ட பிழையினால் தான் முள்ளிவாய்க்கால் அழிவு நடந்தது என்று கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித்தை ஆதரிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். மறுநாள் அனுரா தான் மக்களின் தலைவன் என்று அனுராவின் தலை பதித்த டிஷர்ட்டை வந்து அணிந்து கொண்டு அனுராவுக்கு போடுங்கோ என்று சொன்னார். நாளுக்கு ஒரு நிலைப்பாடு, நேரத்துக்கு ஒரு கதை, வாய் திறந்தால் வக்கிர வார்த்தைகளும் தூசணங்களும். நீ என் தலைவரின் பெயரை நீ ஏன் தலைவரின் பெயரை மாவீரரை உச்சரிக்கிறாய்? இந்த மாவீரர்கள் என்ன லட்சியத்துக்காக தங்களது உயிரை தியாகம் செய்தார்கள் என்ற காரணம் உனக்கு தெரியுமா? எந்த கொள்கைகளுக்காக அந்த மாவீரர்கள் தங்களது மகத்தான உயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த கொள்கையின் பால் உன்னால் உறுதியாக நிற்க முடியாதென்றால் தயவு செய்து உன்னுடைய குப்பாடி அரசியலுக்காக மேதகுவையும் பல்லாயிரமான மாவீரர்களையும் உனது நாரல் வாயால் உச்சரிக்காது. இவர்தான் நவீன அரசியல்வாதி அர்ச்சுனா. இப்படியான ஒரு பகிர்வொன்று முகநூலில் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது. இந்த குறிப்பிட்ட இந்த பகிர்ந்த சகோதரர் வந்து டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அத்தனை வீடியோக்களையும் தெளிவாக பார்த்திருக்கிறாரா, இல்லை வந்து இவர் வந்து எழுந்த மாநிலத்தில் ஒவ்வொருவரும் கதைக்கின்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு இவர் இந்த பதிவை பகிர்ந்திருக்கிறாரா அப்படின்றது வந்து தெரியவில்லை. தலைவரை விட டக்ளஸ் தேவானந்தா மேலானவர் என்று கேபிட்டல் டிவியில் வர்ணித்தார் அப்படின்ற ஒரு விஷயம் அன்றைய நிலையில் அர்ச்சுனா அவர்கள் இருந்த சூழல் காரணமாக அல்லது வந்து அவருக்கு வந்து எந்த விதமான இவருடைய ஆதரவும் இல்லாத பட்சத்தில் தனியொருவனாக சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய அந்த ஊழல்களை வெளியே கொண்டு வருகின்ற பொழுது அவரை வந்து அங்கே வைத்திய பணியிலிருந்து அவரை துரத்துவதற்காக ஜிஎம்ஓ அந்த வைத்தியத்துறை சார்ந்த அவர்களுடைய தொழில் சார் நிறுவனம் அல்லது வந்து வைத்தியத்துறைகளுக்கு அவர்கள் எல்லாரும் பொறுப்பாக இருக்கிற நிறுவனத்தினர் அவரை வெளியில கொண்டு வருவதற்காக எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவரை வெளியே தள்ளுகின்ற பொழுது அவர் போய் சென்ற இடம் வந்து
பாராளுமன்ற உறுப்பினராக முன்னிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் அவர்கள் சொன்னது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் டாக்டர், நீங்கள் இந்த பிரச்சனை எப்படியே விடுங்க, நீங்கள் தான் தொடர்ந்தும் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இது அன்று நடந்த விஷயம். அந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் தனக்கு அனுமதி இழைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான அனுமதிக்கான குரலாகவும் தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக சரி, அவர் ஒரு நம்பிக்கையில் அது ஒரு வார்த்தை பிரயோகமாக விட்டு அதுக்கு அவர் எத்தனை இடங்களில் இதுக்கான விளக்கங்கள் தன்னிலை விளக்கங்களை டாக்டர் அர்ச்சுனா கூறியிருந்தார். அதே மாதிரி 1997 தலைவர் விட்ட பிழையினால் தான் முள்ளிவாய்க்கால் அழிவு நடந்தது அப்படின்றதுக்கும் அவர் சரியான விளக்கத்தை ஏற்கனவே அவருடைய வீடியோவில் கொடுத்துருக்கார். குறிப்பிட்ட நண்பர் நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலை சஜித்தை ஆதரிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். மறுநாள் அனுராவை தான் மக்கள் ஆதரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவருடைய டிஷர்ட்டை போட்டார். இது இதுக்கான பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அல்லது குறிப்பிட்ட இந்த பகிர்வை பகிர்ந்த நண்பருக்கு தெரியாவிட்டால் நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியுடன் சஜித் அவர்கள் டாக்டர் அர்ச்சுனாவை எங்கள் திருவோணமலையில் நீங்கள் வாங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அதுக்கான ஒலி பதிவுகள் எல்லாமே டாக்டர் அர்ச்சுனா வெளியிட்டிருந்தார். அங்கே போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற முஸ்லீம் இனத்தவர்களை கொண்டு டாக்டர் அர்ச்சுனாவை மேடையிலிருந்து தள்ளி கீழே இறக்கி அவமானப்படுத்தியதுக்கு அப்புறமாகத்தான் இறுதி கட்டமாக டாக்டர் அர்ச்சுனாவுடைய இறுதி தீர்வாக இருந்தது யார் என்று சொன்னால் அனுரவாக இருந்தது. இவர் அனுரவை ஆதரித்தார், அனுரவுக்கு குரல் கொடுத்தார் அப்படி என்றதெல்லாம் உண்மை. அதுக்கப்புறமாக இன்றும் அனுரவைத்தான் ஆதரிக்கிறார் அப்படின்றது உண்மை. இதற்கான எல்லா விளக்கங்களும் டாக்டர் அர்ச்சுனா அவருடைய முகநூலில் லைவ் வீடியோவாக அதாவது நேரலையாக வெளியிட்டிருக்கார். நீங்கள் அதை போய் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த பூரண விளக்கம் தெரியப்படும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிலைப்பாடு, நேரத்துக்கு ஒரு கதை, வாய் திறந்தால் வக்கிர வார்த்தைகளும் தூசணங்களும். எனக்கு தெரியவில்லை நீங்கள் இந்த வக்கிர வார்த்தைகளும் தூசணங்களும் அப்படின்றத நீங்கள் எங்கே கண்டிருக்கிறீங்களா, அவர் எப்போ பேசினார், அதுக்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் அதில் சொல்ல முடியுமா அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி. என்ன காரணம் சொன்னால் நான் இதுவரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா வக்கிர வார்த்தைகளோ அல்லது தகாத தூசணம் அதாவது தகாத வார்த்தைகளையோ பேசியதை நானோ இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கிற நேரலைகள்லையோ நான் காணவில்லை. எங்கோ ஒரு சில ஆடியோக்கள் சமூக வலைத்தளங்களை பரவப்படுகிறது. இது அதுக்கு டாக்டர் அர்ச்சுனா சொல்லுங்க, இது என்னுடைய குரல் பகிர்வு குரல் மாதிரி வேறு யாரோ எடிட்டிங் அதாவது இன்றைய நவீன இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்தியிருக்கிறாரு. இதில் அப்படி அவர் சொல்லி இருந்ததாக நீங்க கருதி கொண்டாலும் குறிப்பிட்ட சகோதரி கௌசல்யாவுக்காக மட்டுமே அவர் அங்கே குரல் கொடுத்திருப்பாரே ஒழிய மற்றபடி எவரையும் எந்த இடத்திலும் தகாத வார்த்தைகள் கொண்டு பேசியதாக வரலாறு இல்லை. நான் இதுவரைக்கும் அவருடைய முகநூல் பகிர்வுகளில் காணவும் இல்லை. அதே மாதிரி அண்மையில் பாராளுமன்றத்தில் கூட டாக்டர் அர்ச்சுனா தகாத வார்த்தைகளால் பேசினார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சிங்கள அமைச்சர்கள் சொன்ன பொழுதும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா பேசினாரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிப்பதற்கு சிசிடிவி கேமராவை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது சிசிடிவி கேமரா ஒன்றும் வேலை செய்யவில்லை என்று சொல்லி மழுப்பி விட்டார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா பிழை செய்பவராக இருந்தால் நிச்சயமாக சிசிடிவி கேமராவினுடைய பகிர்வுகளை எடுத்து அவற்றை இந்த ஒரு சில இன சிங்கள ஊடகங்களிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்து அவரை கேவலப்படுத்துவதற்கு முயற்சித்திருப்பார்கள். அதனால் அதற்கான எந்த விதமான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாத பட்சத்தில் அவையும் மூடி மறைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சுனா அவர் தன்னுடைய தகாத வார்த்தைகள் பேசினார் என்பதற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்க தெரியவில்லை. ஆனால் குறிப்பிட்ட இந்த பகிர்வை பகிர்ந்த சகோதரன் எதுக்காக இவ்வளவுக்கு ஒரு வன்மத்தை கற்கிறார் அப்படின்றது தான் இப்போ என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அதே மாதிரி நீ ஏன் தலைவரின் பெயரை உச்சரிக்கிறாய், ஏன் மாவீரரின் பெயரை உச்சரிக்கிறாய், இந்த மாவீரர்கள் என்ன இலட்சியத்துக்காக தங்களது உயிரை தியாகம் செய்தார்கள் என்ற காரணம் உனக்கு தெரியுமா? இது நீங்கள் இந்த கேள்வி கேட்கின்ற பொழுது கொஞ்சம் சரி யோசித்து கேட்க வேண்டும். அவருடைய தந்தையார் ஈழப் போராட்டத்தில் இருந்திருக்காரு. அவருடைய அண்ணன் ஒருவர் மாவீரராக இருந்திருக்கார். இன்னொரு அண்ணன் ஈழப் போராட்டத்தில் இருந்து அவர் இப்போ வேறு இடங்களில் இருக்கிறார். இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே டாக்டர் அர்ச்சுனா தெளிவாக பயந்திருக்கார் எல்லா இடங்களிலும். இதுக்கு பகராமல் நீங்கள் அவர் ஈழப் போராட்டத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக ஈழப் போராட்டத்தில் பங்களிப்பாக செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஈழப் போராட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் என்ன
அதனுடைய நடைமுறைகள், அதே மாதிரி ஈழப் போராட்டத்துக்கு வந்து எதுக்காக ஈழப் போராட்டம் ஆரம்பிக்கப்படுது, இது பற்றிய முழு தெளிவும் அந்தந்த குடும்பங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து இது வந்து அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு அநாகரிகமான கருத்து. என்னன்னு சொன்னால், நிச்சயமாக டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவருக்கு வந்த ஈழ போராட்டம் இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் முழு விஷயங்களும் வந்து அவர் நேரலையில் போயிருக்கிறாரு. அதே தான் பாராளுமன்றத்திலும் கதைக்க போயிருக்கிறாரு. இது எல்லா விஷயம் தெரிஞ்சு கொண்டும் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து நீங்கள் தரக்குறைவாக பேசுவது அப்படின்றது வந்து ஒரு அநாகரிகமான செயல். அதே மாதிரி தயவு செய்து உன்னுடைய குப்பாடி அரசியலுக்காக தலைவரையும் உயிரிழந்த மாவீரர்களையும் வந்து உன்னுடைய நாரல் வாயால் உச்சரிக்காதேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் வந்து அவர் தனக்காக எங்கே அரசியல் செய்கிறார் அப்படி என்று சொல்லி எனக்கு விளங்கல். அவர் அரசியல் செய்ய வந்ததை வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் அரசியல் செய்ய வந்தார். அவர் மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று வந்ததன் காரணமாகத்தான் சாவகச்சேரி வைத்தியசாலை துரத்தப்பட்டார். அநீதிக்கான குரல் கொடுக்க வேண்டியதனால தான் சாவகச்சேரி வைத்தியசாலையோடு அங்கே இருக்கின்ற அந்த ஜிஎம்ஓவா அந்த அவங்களுடைய தொழிற்சங்கங்களோட வந்து போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இந்தளவையும் நீங்கள் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் இது எப்படி சொல்லுவது? அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஒரு நவீன அரசியல்வாதி அர்ச்சுனா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவர் நவீன அரசியல்வாதி அப்படின்றதுக்கு வந்து நான் உங்களுக்கு நல்ல பதில் சொல்கிறேன். புலம்பெயர் தேசங்களை பொறுத்தவரையில் இன்றைய கால நவீன அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து சமூக வலைத்தளங்களில் மட்டுமே தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு தான் இன்றைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். நீங்கள் பிரான்ஸில் வந்து நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் தான் போயிருக்கும். அதே மாதிரி அண்மையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலினுடைய விவரங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே சமூக வலைத்தளம். அதே மாதிரி கனடாவில் வந்து கனடாவுடைய பிரதமர் கலைக்கப்பட்டு அதுக்கப்புறமாக மீண்டும் தேர்தல் வைக்கப்பட்டு அவரே வந்து பிரதமராக வருகின்ற பொழுது அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் உலகம் மாறி இருக்கின்ற பொழுது அவற்றுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து நவீனமயப்படுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவரும் ஒரு நவீன அரசியல்வாதியாகத்தான் அவர் அர்ச்சுனாவும் வந்து இருக்கிறார். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்மையில் வந்து இலங்கையில் கூட எல்லா இந்த பாராளுமன்றத்தினுடைய இதுகளில் இருந்து முழு விஷயங்களும் வந்து டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்படுகின்ற பொழுது நவீன இலத்திரனியல் தொழில்நுட்பத்துக்குள் ஊடாக வந்து எல்லாமே மாறுகின்ற பொழுது இன்று இருக்கின்ற இளைஞர்கள் வந்து படித்தவர்கள், எல்லா விஷயமும் தெரிந்தவர்கள், அவர்களுக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்து எல்லா விஷயமும் தெரிகின்ற பொழுது அவர் வந்து நவீன ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கின்ற பழைய அரசியல்வாதிகளுக்கு வந்து எந்தவித தொழில்நுட்பங்களும் தெரியாமல் இருந்ததுனால தான் இன்று வரைக்குமே வந்து எல்லாவற்றையும் மூடி மறைத்து அவர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு எல்லா விஷயத்தையும் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. அதனால தான் வந்து மக்கள் இவ்வளவு பாரிய நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டார். இன்று டாக்டர் அர்ச்சுனா வந்ததுக்கு அப்புறமா தான் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது, வெளியில் என்ன நடக்கிறது, என்னென்ன விஷயங்கள், என்ன சம்பளம், பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ சம்பளம், வாகன சாரதிக்கு எவ்வளோ சம்பளம், எவ்வளவு அந்த கொடுப்பனவுகள் எவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ விஷயங்களையும் வந்து நவீன அரசியல்வாதியாக டாக்டர் அர்ச்சுனா இருந்ததால்தான் மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்த்தார். இதை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தூத்துவது அப்படின்றது அல்லது வந்து ஒருவரை வந்து அநாகரிகமாக பேசுவது அப்படின்றது நான் ஏற்கனவே மத்தியானம் பகிர்ந்த வீடியோவில் சொன்ன விஷயம்தான். அதாவது வந்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வதற்கு தான் சமமாகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கின்றேன். அது வரைக்கும் என்னுடைய பகிர்வுகளில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சகோதர உறவுகள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது தவறாக இருந்தால் அல்லது வந்து நான் சுட்டி காட்டுவதில் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள். நான் வந்து அதை வெற்றையும் வந்து நான் பார்த்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அவற்றை திருத்திக் கொள்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.